இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அது பார்ட் 2 இந்த ஃபேக்ட்ஸோட பார்ட் 2 இது. நான் தான் உங்களுக்கு எல்லாருமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் போட்ட இது அந்த 4 ஃபேக்ட்ஸ் அதுக்கப்புறம் வீடியோ போட்டுருக்கோம். The mystery of the missing numbers நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சோஷியல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க. நம்மளுக்கு இருங்க இங்கே வருங்களேன், கலர் யுவர் ஹார்ட்ஸ்ன்னு போட்டு கீழே கலர் கொடுத்துக்கிறாங்க. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, பிரெயினில் ஒரு இடத்துல எவ்வளோ இது. The rabbit and the silver snake பார்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம ஒகிலி அண்ட் ஆஸ்ட்ரிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹலோ கிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. Are you back to school after a fun summer vacation? எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்களா? ஆஃப்டர் த சம்மர் வெக்கேஷன்னா இப்போ லீவ் வந்துச்சு சம்மரில், ஏப்ரல் மே, ஓகேவா? அந்த லீவை பார்த்து சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ரேலியா பேர் தான் ஒக்லே, ஓகேவா? ஒக்லின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒக்லி. அந்த ஒக்லியை வந்து ஒக்லே, the word tallest of highest bird, the ostrich. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னன்னா ஒக்லேனா இந்த வேர்ல்டிலே பெருசு, இந்த உலகத்திலே பெருசான பெருசான டாலஸ்டும் பெருசு, ஹையஸ்டும் பெருசு, ஓகேவா? அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பேர்டு is the ostrich அப்படின்னு சொல்கிறாங்க. Have you heard about me? Great, let me tell you more. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரேட், லெட் மீ டெல் யூ மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிடலாம். We ostriches live in the grassland. கிராஸ்லேண்டில் மட்டும்தான் வாழ்வாங்க. கிராஸ்லேண்டில் மட்டும்தான் வாழ்வாங்க. அண்டு சாவனஸ் என்னன்னு தெரியல, ஆஃப் ஆஃப்ரிக்காவில் வாழ்வாங்க. பட் we can also survive in deserts and woodlands. அதனால சர்வே பண்ணுறது எங்கெங்கன்னா டெசர்ட்ஸில் பண்ண முடியும், இன்னொன்று உட்லேண்ட்ஸில் பண்ண முடியும். அது இப்போ 3 இடத்துல தான் வாழும். கிராஸ்லேண்ட், செவன்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஓகேவா? ஓகேவா? டெசர்ட், இதுக்கப்புறமேட்டு உட்லேண்ட், ஓகே, உட்லேண்ட். நெக்ஸ்ட்டு adult ostrich weight between ஒரு அடல்ட்டு ஒரு சாதா மனுஷனோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? ஒரு 50 கிலோ இருக்குமா? ரொம்ப ஒல்லியாக இருக்கும்ல. சரி, அது நமக்கு தேவையில்லை. weight between 200 or 200
பவுன்ஸ். அப்பா இவ்வளோ வெயிட்லாம் என்னதாங்க இருக்கும்? ஏன்னா உண்மையிலே இப்படி இருக்குது இவ்வளோ. இந்த ரூம் பெருசுக்குமா ஒரு ஆஸ்ட்ரேலியா எனக்கு தெரிஞ்ச இந்த ரூமே தூக்கிடலாம். ஆனால் அது தூக்க முடியாது. 300 பவுண்ட்ஸ் ஆங்க. இதெல்லாம் யார் நம்புவா தெரியல. நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க 90 இல்லைனா 136 கிலோகிராம்ஸ். குட்டி 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 என்ன மாதிரி 8 வயசு ஓல்டு 8 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? என் வயசில் இருக்கிறது 136 கிலோகிராம். பாருங்களேன். தட்ஸ் லைக் ஹேஸ் த வெயிட் ஆஃப் அ மோட்டர்சைக்கிள். ஒரு ஆஸ்ட்ரேலியா ஒரு பாதி வண்டியோட வெயிட்டாங்க. டோன்ட் வரி, கம் க்ளோசர். நீங்கள் பயப்படாதீங்க, என் கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்கா அந்த ஆஸ்ட்ரேலியா. தம்பி 9 feet tall. 9 feet tallனா எது இருக்கும்? இங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். Sadly இல்லை ஃபீமேல்ஸ் வந்து ஷார்ட்டராக இருக்கும், குட்டியாக. அண்டு பிக் பெருசாக பஃபியாக ஃபெதர்ஸ் லாங் நெக்கு பெருசாக இருக்கும். அதுக்கு நெக்கு பெருசாக போய்கிட்டே இருக்கும். இது இருக்கும் தெரியுதா உங்களுக்கு? இது இருக்கும். ஓகே, இது இருக்கும். Like males have black feathers and white tails, while females are mostly brown. எனக்கு சரி ப்ரௌனாக இருக்குமாங்க. My eyes 2 inches. நம்மளது 2 சென்டிமீட்டர். ஓகேவா? 2 சென்டிமீட்டர் உள்ளது நம்ம கண். இதான் நம்ம கண்ணுங்க. இதான் நம்ம கண்ணு. ஓகேவா? அது வந்து பறக்க முடியாதுங்க. இவ்வளோ ஸ்பீடாக ஓடுங்க. இருங்க. காய்ஸ், இந்த ஸ்டோரி நம்ம முடிக்கவே போகிறோம் காய்ஸ். அவ்வளோ குட்டியாக இருக்குது காய்ஸ். Your friends Olgi the ostrich. அதுதான் இந்த சாக்லேட்டி சர்ப்ரைஸ். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எதை பார்த்துப்போம். இந்த ஃபேக்ட்ஸாக நான் எதில் பார்த்தேன், எந்த புக்கு இதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நீ காட்டிடவா? காட்டிடலாம். இதை வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற பற்றி சேட்டை ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, கிட்ஸ் பண்ணது. ஓகேவா? இதை வச்சுதாங்க எல்லா ஃபேக்ட்ஸும் படிச்சுட்டு இருக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும்னு நினைக்கிறேன்.
சரி அவ்வளோதான் கஷ்டத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.